கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படி நாம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை தியானிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மோடு கடந்து வந்து நம்மிடத்திலே இடைப்பட்டு இந்த நீதிமொழிகள் மூலியமாக ஞானத்தை குறித்தும், அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலியமாக நம்மளுடைய வாழ்வை நாம் எப்படி கட்ட வேண்டும் என்பதை குறித்தும் இந்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிற விதமாய் கர்த்தர் நம்மோடு கடந்து வருகிறார். இந்த வேதத்திலே நாம் பார்த்தோமேயானால் ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து நான் ஆழமாய் கர்த்தர் சமூகத்தில் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சில காரியங்களை உணர்த்தினார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஞானம் என்பதை நாம் நம்மோடு பொருத்தி கொள்ளலாம். இந்த ஞானம் என்பதை ஒரு திருச்சபையோடு பொருத்தி கொள்ளலாம். இந்த ஞானம் என்பதை ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு ஸ்திரீயோடு நாம் பொருத்தி கொள்ளலாம். நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி கட்ட வேண்டும், ஒரு திருச்சபையானது எப்படி கட்டப்பட வேண்டும், ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு ஸ்திரீயானவள் எப்படி தங்களுடைய குடும்பத்தை ஒவ்வொரு அங்கத்தினரையும் கட்ட வேண்டும் என்பதை இந்த வேத வாக்கியங்கள் தெளிவுபடுத்துகிறதாய் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், குடும்ப வாழ்க்கைக்கும், சபை வாழ்க்கைக்கும் இந்த வார்த்தை ஒரு பெரிய புதைபொருளை நமக்கு காண்பிக்கிறதாய் நான் உணர்ந்தேன். இந்த 7 என்பது பரிபூரணத்தை உணர்த்துகிற பொருள் என்பது நமக்கு எல்லாருக்கும் அறியும். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பரிபூரணம் அடையணும், நம் வாழ்க்கையில் நிறைவை அடையணும், முழுமையை அடையணும் என்றால் நாம் சில காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டியது, அதை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து அதை கட்டிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு உணர்த்துகிறது. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், குடும்ப வாழ்க்கைக்கும், சபை வாழ்க்கைக்கும் அவசியமாக இருக்கிற சில 7 காரியங்களை கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலியமாக எனக்கு உணர்த்தினதை நான் உணர்ந்தேன். அதை இந்த பதிவிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது நமக்கு முக்கியமான காரியமாக இருக்கிறதாய் நான் உணர்ந்தேன். கர்த்தருக்கு பயப்படுதல், அறிவோடு நடந்து கொள்ளுதல், அறிவை அடைவதற்கு முயற்சி செய்தல், உண்மை விளக்கங்களை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள பிரயாசப்படுதல், வேகத்தோடு நடந்து கொள்ளுதல், ஆலோசனைகளுக்கு செவி சாய்த்தல், நீதியாய் நடந்து கொள்ளுதல், நியாயமானதை கடைபிடிக்க நாம் பிரயாசப்படுதல், கடைசியாய் பரிசுத்தமாய் வாழுதல். இப்படி இருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் நாம் கட்டி கொண்டோமேயானால் கர்த்தர் எப்படி ஞானத்தினால் தன் வீடு கட்டப்பட்டு 7 தூண்களை சித்திரம் தீர்த்தது போல நாமும் நம் சமூகத்தில், கர்த்தர் சமூகத்தில் இப்படியாப்பட்ட காரியங்களை கர்த்தருக்கு, முதலாவது கர்த்தருக்கு பயப்படுதல், 2வது அறிவு, 3வது உண்மை விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளுதல், 4வது விவேகம், 5வது ஆலோசனை, 6வது நீதியாய் நடந்து கொள்ளுதல், 7வது பரிசுத்தமாய் வாழுதல் என்கிற இந்த 7 தூண்களையும் நாம் ஆராய்ந்து அதிலே பலப்பட்டு கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோமேயானால் நாம் கர்த்தருக்குள்ளாக மேன்மையடைய, நல்ல ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ, நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட்டு நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட, குடும்பத்தை கட்ட, தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக கட்ட கிருபை செய்யும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது. இந்த வார்த்தையை நாம் நம்பி நம் கர்த்தருக்குள்ளாக இந்த காரியங்களை பலப்பட செய்வோம். கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். ஆமென்.